7 ஆண்டுகளுக்கு பிறகு நீளமான சந்திர கிரகணம் எனும் அற்புத நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைகிறார். அவருடன் பேசுவதற்கு முன்பாக தற்போது சந்திர கிரகணம் தொடங்கி இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். பூமியின் நிழலில் கடந்து செல்லும் போது நிலவு ஆழமான சிவப்பு நிறத்தில் காட்சியளிக்கும். இது பிளட் மூன் அல்லது இரத்த நிலவு என்றும் அழைக்கப்படுகிறது. பூமியின் வளிமண்டலத்தின் வழியாக சூரிய ஒளி செல்லும் போது நீல ஒளியை வடிகட்டி சிவப்பு ஒளி நிலவை நோக்கி வளைக்கப்படுவதால் இந்த அரிய நிகழ்வு ஏற்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்த முழு சந்திர கிரகணம் ஏற்படுவதற்கு இன்னும் எவ்வளவு காலம் ஆகும்? தற்போதைய சூழல் என்ன? பாலா, வானியல் அற்புத நிகழ்வான முழு சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு இன்னும் அரை மணி நேரம் நாம் காத்திருக்க வேண்டும். இருந்தாலும் தற்போது இந்தியாவில் பகுதி அளவு சந்திர கிரகணம் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், சென்னையினுடைய மேகமூட்டங்கள் மிகவும் தெளிவாக இருக்கு. அதாவது மேகமூட்டங்களே இல்லாமல் வானம் தெளிவாக இருப்பதன் காரணமாக வெறும் கண்ணாலே நம்ம நிலவின் தோற்றத்தை பார்க்க முடிகிறது. பூமியினுடைய நிழல் 50% நிலவினுடைய ஒரு பகுதியை முழுமையாக மறைத்துள்ளது. இன்னும் அடுத்த ஒரு 50% முழுமையாக மறைக்கப்படும். அரை மணி நேரத்தில் மறைத்த பிறகு 11 மணியிலிருந்து 12:22 மணி வரை, அதாவது 82 நிமிடங்களில் மொத்தமாக நிலவு செந்நிறமாக மாறும். அதைத்தான் பிளட் மூன் என கூறுகிறார்கள். பிர்லா கோளரங்கத்தில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரம் என பார்க்காமல் மக்கள் குடும்பமாக இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒளிப்பதிவாளர் மகேஷினுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. 8 இன்ச் டெலஸ்கோப் மூலமாக மிக தெளிவாக நிலவினுடைய அந்த மேடு பள்ளங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. நம்ம இது குறித்து நேரடியாகவே இங்கு இருப்பவர்கள்ட்ட நம்ம பேசி தெரிந்து கொள்ளலாம். மேடம், வணக்கம் மேடம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த நிகழ்வை பத்தி நீங்க சொல்லுங்க மேடம். நாங்க கிண்டியில இருந்து வந்திருக்கிறோம். என் பையனுக்காக லூனார் எக்லிப்ஸ் அவங்க பசங்க 2 பேரும் காட்டலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாங்க ஆல்ரெடி 6 o'clock வந்தோம். வந்தபோது எங்களுக்கு அங்கே பேனர் இருந்தது. அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்களுக்கு பேனரை பார்த்துட்டு நாங்கள் இப்போ இந்த டைமுக்கு இந்த டைம் தான் வருது இல்லைங்களா, ஸோ பார்க்கலாம் சொல்லிட்டு வந்துருக்கோம். நிலவோட தோற்றம் எப்படி இருக்கு மற்ற நாள்ல நம்ம பார்க்கறதுக்கும் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க? இப்போ எர்த்தோட ஷேடோ வருது இல்லைங்களா, மற்ற டைம்ல ஷேடோ இருக்காது. எர்த்தோட ஷேடோ மூணில் இருக்காது. ஸோ இன்னைக்கு அதில் இருக்கிறதுனால நல்லா இருக்குது. தம்பி, நீங்க சொல்லுங்கம்மா, இந்த லூனார் எக்லிப்ஸை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ஆனால் இது மாரிலாம் பார்த்தது கிடையாது. என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெலஸ்கோப்ல பார்க்கறதுக்கு நேர்ல பார்க்கறது? டெலஸ்கோப்ல பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஆனால் நம்ம வெறும் கண்ணில் பார்க்கறதுக்கு மீடியமாக இருக்கு. பாலா, பார்க்க முடியுது. குடும்பமாக பலரும் இந்த அரிய வானியல் நிகழ்வை கண்டுகளிப்பதற்காக பிர்லா கோளரங்கத்தில் குழுமி இருக்கிறார்கள். குறிப்பாக 5 டெலஸ்கோப் மூலமாக தனித்தனியாக வரிசை அமைக்கப்பட்டு இந்த குடும்பத்தினர்கள் வருபவர்களை இங்க அவங்களுக்கு நிலவினுடைய தோற்றத்தை தெளிவாக காட்சிப்படுத்தப்படுகிறது. நம்ம நேரடியாகவே இங்க வந்திருக்கிறவங்ககிட்ட மறுபடியும் நம்ம பேசலாம். மேடம், நீங்க வாங்க மேடம். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இந்த நிகழ்வை பார்க்கறது எப்படி எக்ஸைட்மெண்டா? சுலிமேட்ல இருந்து வந்திருக்கேன். இட்ஸ் நைஸ் டு பீ ஹியர். இட்ஸ் லைவா பார்க்க முடியுது. சோ ஐ கேம் வித் மை மாம். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க இந்த நேரத்துல பார்க்கிறது எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஓகே. தொடர்ச்சியாகவே இன்னும் ஒரு 25 நிமிடங்களுக்குள்ளாக இந்த இளஞ்சிவப்பு நிமிடத்தில் நிலவினுடைய தோற்றம் மாறும் என தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பல பகுதிகளிலையும் இந்த சந்திர கிரகண நிகழ்வை பார்ப்பதற்கு மக்கள் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். பாலவெற்றிவேல், பிர்லா கோளரங்கத்திலிருந்து தகவலை பகிர்ந்து கொண்டீங்க. தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. தற்போது திருவான்மியூர் கடற்கரையிலிருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், தற்போது முழு சந்திர கிரகணத்தை பார்க்க அங்கு பொதுமக்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட கூடியிருக்காங்க? அவங்களுக்கு முழு நிலவை பார்க்க முடியுதா? என்ன விவரம்? பாலா, தற்போதைய நிலையில் நமது ஒளிப்பதிவாளர் சிவராஜ் காட்டக்கூடிய காட்சிகளிலே தெரியும் எந்த அளவிற்கு நிலா மறைந்திருக்கிறது. இந்த சந்திர கிரகணத்தை நமது ஒளிப்பதிவாளர் சிவராஜ் முழுமையாக நேரடியாக திருவான்மியூர் கடற்கரையிலிருந்து இந்த ஒளிப்பதிவினை செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திரன் என்பது மாலை பொழுதில் தொடங்கிய நிலையில் முழுவதுமாக நிலா என்பது சந்திரன் தெரிந்தது. ஆனால் தற்போது நிலையில் ஏறத்தாழ
9:57க்கு பிறகாக சிறிது சிறிதாக சந்திரன் என்பது மறைய தொடங்கியது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், சென்னையிலிருந்து வெறும் கண்களாலேயே இந்த நிலவினுடைய சந்திர கிரக நிகழ்வை பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் ஆர்வமோடு இங்கு குவிந்திருக்கிறார்கள். எல்லோருமே இன்றைய நாளில் மிக நீண்ட சந்திர கிரகணமாக இது நிகழ இருப்பதன் காரணமாக இந்த வானியல் அரிய நிகழ்வை பார்ப்பதற்கு தான் இவ்வளவு பேர் திருவான்மியூர் கடற்கரையில் குவிந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பைனாகுலர், டெலஸ்கோப் போன்ற உபகரணங்கள் மூலியமாக இந்த சந்திர கிரகண நிகழ்வை மிக அருகில் தோன்றும் வகையில், அதாவது கண்களால் வெறும் கண்களால் பார்ப்பதை விட மிக அருகில் பார்க்கும் வகையில் அவர்கள் எல்லாம் பொதுமக்கள் திரண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்றே சொல்ல வேண்டும். இந்த வானியல் நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நடைபெறும் என்பதால் இந்த சந்திர கிரகண நிகழ்வை பார்ப்பதற்காக அதிக அளவில் மக்கள் ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதாவது சூரியனுக்கும் நிலவிற்கும் இடையே பூமி நேர்கோட்டில் வரும்பொழுது இந்த நிழல் என்பது, பூமியின் நிழல் என்பது நிலவின் மீது விடும்போது இந்த சந்திர கிரகணம் என்பது ஏற்படுகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பகுதி அளவு சந்திர கிரகணமாக தோண்டி இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு 11 மணி வாக்கில் இந்த சந்திர கிரகணம் என்பது முழுவதும் மறைந்துவிடும் என தெரிவிக்கிறார்கள். அதன் பிறகு ரெட் மூன் எனக்கூடிய நிலையை எட்டிவிடும். இந்த ரெட் மூன் என்பது ஒரு அரிதான ஒரு நிகழ்வு என தெரிவிக்கிறார்கள். அதாவது பூமியுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகளின் மூலமாக இது சிதறடிக்கப்பட்டு இது போன்ற நிலவின் மீதாக ஒரு ரெட் மூன் போன்ற ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட நிகழ்வு மிக மிக அரிதானது என கூறுகிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஏராளமான குழந்தைகள், அதாவது சிறுவர்கள் தங்களுடைய பெற்றோரோடு வந்து பார்க்கிறார்கள் இந்த வானியல் அரிய நிகழ்வு. ஏறத்தாழ 2,84,000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இந்த நிலையில் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கக்கூடியவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு. சார், இப்போ இந்த நிகழ்வு இப்போ நடக்குது, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அடுத்த சந்திரகிரகண நிகழ்வு? 2028 டிசம்பர் 31 நடைபெற இருக்கு. ஆனா அப்ப கூட அது இதை விட குறுகிய காலம் தான், இது 85 நிமிடம் நீடிக்குது. இந்த அளவுக்கு நீண்டது வந்து 4700க்கு அப்புறம் வரப்போகுது. அப்போ கிட்டத்தட்ட 2200 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகுது, 2700 வருஷம். ஆகவே இது வந்து ஒரு அபூர்வ நிகழ்வு. இது நாம ஒரு முழு சந்திரன் வரும்போது காப்பர் மூன் அப்படின்னு சொல்லி சிவப்பு நிலா பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாமல் ஏராளமான பொதுமக்கள் இங்க வந்து குவிந்திருக்காங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம், எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு சந்திர கிரகணம், ரெட் மூன் வரப்போது, எவ்வளவு ஈகரா இருக்கீங்க? ரொம்ப ஈகரா இருக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். சோ அதனால பார்க்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. இது போல ஏராளமான சிறுவர் சிறுமியர் அதே ஒரு பெற்றோரோடு வருகை தந்திருக்கிறார்கள். எல்லா குழந்தைகளுமே இந்த ரெட் மூன் நிகழ்வை தங்களுக்கு இந்த ரொம்ப அரிய நிகழ்வாக இருப்பதால் நேரடியாக வெறும் கண்களால் பார்க்க முடியாது என்ற சூழலும் அவர்கள் எல்லாம் பார்ப்பதற்காக குந்திருக்காங்க. இந்த ஒரு பையன் வந்திருக்காரு, சின்ன பையன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? ரெட் மூன் பார்க்க போறீங்களா? இன்னைக்கு அந்த நிலா எப்படி தெரியுது உங்களுக்கு? நல்லா தெரியுது, சூப்பரா தான் இருக்கு, ரொம்ப மறைஞ்சிருக்கு. இப்ப சொல்ல போனா நாங்க இப்ப பாத்துக்கிட்டே இருக்கோம், ரொம்ப வந்து மறையுது, ஆனா பார்க்க சூப்பரா தான் இருக்கு. முழு சந்திர கிரகணத்தை சென்னையில் பொதுமக்கள் எந்த அளவு ஆர்வத்தோடு கண்டு ரசித்து வருகின்றனர் என்ற தகவல்களை களத்திலிருந்து செய்தியாளர்கள் பாலவெற்றிவேல் மற்றும் சுரேஷ்குமார் வழங்கினர். இருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பிற மாவட்டங்களில் இது தொடர்பான தகவல்களை பார்க்கவிருக்கின்றோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு